12ஆம் வகுப்பு கணிதம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் பயிற்சி 1.6 வினா எண் 2. கேயின் எம் மதிப்புகளுக்கு பின்வரும் சமன்பாட்டு தொகுப்புகள் 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க, 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. யாதொரு தீர்வும் பெற்றிராது, ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும், எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபிசி ஈக்குவல் இங்கே கணக்கில் கொடுத்துருக்கிறது அப்படியே அந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதும். k -2 1, அப்புறம் 1 -2k 1, 1 -2k ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்குல்ல, அதையும் எழுதிடுவோம். ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறது 1 -2 1. இதை ஒரு அணி வடிவத்தில் எழுதிக்கிறோம். இதுதான் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபி. அடுத்ததாக இதில் ஒரு சின்ன மாற்றம். இந்த கொடுத்துருக்கிற விரிவுபடுத்தப்பட்ட அணியில் நிரை 1, நிரை 2, நிரை 3ல் நிரை 1, நிரை 3, நிரை 1, நிரை 3 ரெண்டுத்தையும் இடமாற்றம் பண்ணிக்கிறோம். நிரை 1, நிரை 3, R1, R3 ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், இடத்த மாற்றிக்கிறோம். அப்போ R3ங்கிறது R1 ஆகிடுது. 1 -2 k 1. மூணாவது நிறைய முதல் நிறையாக எழுதிடுறோம். ரெண்டாவது நிறையங்கிறது அப்படியே இருக்கும். 1 -2k 1 -2 அப்படியே இருக்கும். முதல் நிறை மூணாவது நிறையாக மாறிடுது, எழுதியாச்சு. இந்த அணியோட தரம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தணும். ஏறுபடி வடிவம் அப்படிங்கிறது முதன்மை மூலை விட்டம் இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 3 உறுப்புகள் 3 ஜீரோவாக மாற்றணும். முதன்மை மூலை விட்டம் இது கீழே இருக்கக்கூடிய இந்த 3 உறுப்புகள் 0 ஆகணும். அப்போ முதல் நிறையில் எந்த மாற்றமும் கிடையாது. முதல் நிறையை அப்படியே எழுதிடுறோம். முதல் நிறை அப்படியே வந்துடுது. மூளை விட்டத்துக்கு கீழே 0 வரணும். இந்த 3 உறுப்பு தானே 0 வரணும். அப்போ இது 0 ஆகணும்னா ரொம்ப ஈஸியாக 0 ஆக்கிடலாம். இதுலேருந்து இதை கழிச்சோம்னாலே போதும். இதுலேருந்து R2 அப்படிங்கிறதுல R2லேருந்து R1 கழிச்சோம்னாலே நமக்கு 0 ஆகிடும். 1 -1 0. அதை நம்ம இங்கே சைடில் எழுதிப்போம். R2ங்கிறது என்ன, 1 -2k 1 -2, இது R2 மைனஸ் R1. R1ங்கிறது என்னன்னா 1 -2k 1. இதை என்ன செய்யணும், கழிக்கணும். கழிக்கிறப்ப கீழே இருக்கிறதுக்கு குறி மாறும். இது மைனஸ் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். மைனஸு மைனஸ், ப்ளஸில் இருக்கிறது மைனஸு, மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ன்னு ஆகும். 1 -1 0. 2 +2 இல்லையா, 2 -2k. இதில் என்ன வரும்னா 1 -k. இந்த இடத்துல -1 -2 -3. இதை அப்படியே எடுத்து இரண்டாவது நிறையாக எழுதிடுறோம். 0 2 -2k 1 -k. இந்த இடத்துல -3. R3. R3ல் அந்த இடத்துலையும் நமக்கு 0 தானே வரணும். இந்த இடத்துலையும் 0 வரணும்னா இதுலேருந்து இதை கழிச்சோம்னாலே போதும், 0 வரணும். இதுலேருந்து இதை கழிக்கணும்னா இங்கே k இருக்குன்னா இங்கேயும் k இருக்கணும். இதில் R1ல் இந்த இடத்துல k வரணும்னா R1ங்கிறத எதால் பெருக்கணும் அப்படின்னா k-யால் பெருக்கணும். k-யால் R1 பெருக்கி கழிச்சிட்டோம்னா நமக்கு k - k 0 வந்துடும். எடுத்து எழுதிப்போம். R3 என்ன, k -2 1 1. இதுதான் R3. அப்புறம் R1 இருக்குல்ல, R1ங்கிறது முதல் வரிசை. இதை k-யால் பெருக்கிறோம். k-யால் பெருக்குனா k -2k. அப்புறம் இதை k-யால் பெருக்கணும்னா k².
இதை கேயால் பெருக்கணும்னா கே. கழிக்கும்போது குறி மாறும் கீழே. கே மைனஸ் கே 0. இங்கே என்ன வருது? 2k மைனஸ் 2. இந்த இடத்துல 1 மைனஸ் கே ஸ்கொயர். இங்கே 1 மைனஸ் கே. இதை அப்படியே எடுத்து மூணாவது வரிசையில் எழுதிடுறோம். 0 2k மைனஸ் 2 1 மைனஸ் கே ஸ்கொயர் 1 மைனஸ் கே. அடுத்தது இந்த நம்பருக்கு கீழே 0 வந்துடுச்சு. அதனால் இந்த வரிசையை அப்படியே எழுதிடலாம், இந்த வரிசையும் அப்படியே எழுதிடலாம். R1 அப்படியே இருக்கும், R2வும் அப்படியே இருக்கும். இந்த 3 இடம் தானே 0 வரணும். 2 இடம் 0 வந்துடுச்சு. இந்த இடம் 0 வரணும். இந்த இடம் 0 வரணும்னா இதுலேருந்து இதை கூட்டினாலே போதும். எதுலேருந்து? R3லேருந்து R2வை கூட்டினாலே 2k மைனஸ் 2k 0 மைனஸ் 2 ப்ளஸ் 2 0. அப்போ பாருங்கள், R3னா என்ன? R3யோட எதை கூட்டணும்னா R2வை கூட்டினாலே போதும். R3ங்கிறது இதோ இருக்குது. 0 2k மைனஸ் 2 1 மைனஸ் கே ஸ்கொயர் 1 மைனஸ் கே. இது R3. R2 இதோ இருக்குது. R2ங்கிறது 2 மைனஸ் 2k 1 மைனஸ் கே மைனஸ் 3. ரெண்டுத்தையும் கூட்டணும். கூட்டும்போது 0, 2 மைனஸ் 2 0 ஆகிடும். 2k மைனஸ் 2k 0 ப்ளஸ் 1 மைனஸ் கே ஸ்கொயர். இந்த ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். இங்கே அதே போல் கூட்டும் பொழுது மைனஸ் 3 ப்ளஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் கே. அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுவோம். 0, இதுவும் 0. இந்த மூணாவது இடத்துல என்ன இருக்குது? 1 மைனஸ் கே 1 மைனஸ் கே ஸ்கொயர். கடைசியாக இருக்கிறது மைனஸ் 2 மைனஸ் கே. ஏறுபடி வடிவம் வந்துடுச்சு. இந்த மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த 3 உறுப்புகளும் 0 வந்துடுச்சு. அவ்வளவுதான். இதில் இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் என்னென்னா, R1 அப்படியே இருக்கட்டும், R2 அப்படியே இருக்கட்டும். இந்த R3யில் மட்டும் இந்த 1 மைனஸ் கே ப்ளஸ் 1 மைனஸ் கே ஸ்கொயர் அப்படின்னு இருக்குல்ல. இதில் 1 மைனஸ் கே ப்ளஸ் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவம். அதாவது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி. 1 மைனஸ் கே 1 ப்ளஸ் கே. இப்போ இந்த இரண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது 1 மைனஸ் கே. 1 மைனஸ் கேவை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 1 வரும், ப்ளஸ் 1 மைனஸ் கே வெளியில் எடுத்துட்டோம். மீதி அங்கே என்ன இருக்குன்னா 1 ப்ளஸ் கே இருக்குது. மொத்தத்தில் நமக்கு கிடைக்கிறது 1 மைனஸ் கே. இந்த இடத்துல 2 ப்ளஸ் கே. இந்த மதிப்பை எடுத்து அப்படியே எழுதிடுறோம். இங்கே 0 0 1 மைனஸ் கே ப்ளஸ் 1 மைனஸ் கே ஸ்கொயர். அதுக்கு பதிலாக 1 மைனஸ் கே 2 ப்ளஸ் கே. அதுக்கப்புறம் இருக்கிறது மைனஸ் 2 மைனஸ் கே. அப்படியே எழுதிடும். இப்போ தீர்வுக்கு வரும். முதல்ல சப்டிவிஷன் 1 யாதொரு தீர்வும் பெற்றிடாது. முன்னாடி சொன்னது போல் யாதொரு தீர்வும் வராது அப்படின்னா, தீர்வே கிடையாது அப்படின்னா, ஏயோட தரமும் ஏபியோட தரமும் சமமாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே சமமாக இருக்கக்கூடாதுன்னா இந்த இடத்துல தான் ஒரு மாற்றம் செய்யணும். என்னென்னா, கேக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா, கேக்கு பதிலாக 1 கொடுத்தா 1 மைனஸ் 1 0. இது அப்படியே 0 ஆகிடும். இந்த உறுப்பு 0 ஆகிடும். இந்த இடத்துல கேக்கு 1 கொடுக்கறதுனால மதிப்பு மாறாது. ஏதோ நம்பர் தான் வரப்போகுது, 0 ஆகாது.
கேக்கு 1 கொடுத்தோம்னா இது மட்டும்தான் 0 ஆகும். இது 0 ஆகிடுச்சுன்னா இந்த 3 உறுப்பும் 0 ஆகிடுதா? அப்போ ஏயோட தரம் 2ன்னு வந்துடும். ஏபிங்கிறப்ப மொத்தமாக பார்க்கும்போது தரம் 3. ஏபியோட தரமும் ஏயோட தரமும் வேற வேற வரும். எப்பன்னா கேஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தோம்னா. புரிஞ்சுதா? அடுத்தது சப்டிவிஷன் 2 ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும்னா நமக்கு என்ன வரணும் கண்டிஷனு? ஏபி இதனுடைய தரமும் ஏயோட தரமும் சமமாக இருக்கணும். அதே நேரத்தில் அது என்னவாக இருக்கணும்னா மொத்தம் எத்தனை நிறை இருக்குது? 3 நிறை இருக்கு இல்லையா? 3 இருக்கணும். 3 இருந்தால் மட்டுமே இது ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். தரம் 3 வரணும் அப்படின்னா இதுவும் 0 ஆகக்கூடாது, இதுவும் 0 ஆகக்கூடாது. இப்போ இது 0 ஆகணும் அப்படின்னா கேக்கு பதிலாக -2ன்னு கொடுத்தா கேக்கு -2ன்னு கொடுத்தோம்னா -2 +2ன்னு ஆகிடும் இல்லையா? -2 +2 0 ஆகிடும். கேக்கு -2 கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும். இந்த இடத்துல கேக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா இது 0 ஆகிடும். கேக்கு 1 கொடுக்கறதுனால இந்த உறுப்பும் கேக்கு -2 கொடுக்கறதுனால இந்த ரெண்டாவதாக இருக்கிற உறுப்பும் மதிப்பு மாறும். என்ன மாறும்னா ரெண்டுமே 0 ஆகிடும். அந்தமாரி 0 ஆகிட்டுனா ரெண்டுத்தோட தரமும் என்ன ஆகிடும்னா 2 சமமாக தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 2ன்னு ஆகிடுது. நமக்கு 3 இருந்தால் மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வு. இதில் இருக்கிற உறுப்புகள் 0 ஆகக்கூடாது. அப்போ தான் தரம் சமமாக இருக்கும், 3 வரும். கேக்கு 1 வரக்கூடாது, கேக்கு -2 வரக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் தரம் 3 வரும். ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். கடைசியாக எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். இது எப்போ? ஏபியோட தரமும் ஏயோட தரமும் சமமாக இருக்கணும். அதே நேரத்தில் 3 வரக்கூடாது. 3 விட குறைவாக இருக்கணும். <= 3. அப்படி இருந்ததுன்னா இது எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும். நமக்கு இது 0 ஆகணும். இது 0 ஆகணும்னா கேக்கு பதிலாக -2 கொடுத்தோம்னா கேக்கு -2 கொடுத்தோம்னா 2 -2 0. இது 0னா இதுவும் 0 தான். அப்போ இது அப்படியே 0 ஆகிடுதா? கேக்கு -2 கொடுத்தா இது 0 ஆகிடும். கேக்கு -2 கொடுத்தோம்னா இந்த இடத்துல -2 +2 மறுபடியும் இதுவும் 0. இது அப்படியே 0 ஆகிடும். தரம் என்ன வரும்னா 2ன்னு வரும். அதனால் கேயோட மதிப்பு நம்ம இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா கேஸ் ஈக்குவல் -2ன்னு கொடுத்தா இந்த கணக்கில் எண்ணற்ற தீர்வுகள் கிடைக்கும். அவ்வளோதான்.